இப்போ ஆமியால ஒவ்வொரு பள்ளிக்கும் போய்த்து கவுத මේක හදන්නේ දාන செய்தி உங்களுக்கு எங்கிட்ட சல்லி வருது எவ்வளோக்கு செலவு இப்படி ஒரு கேட்குற நிலைமை இலங்கையில் ஒரு நாள் முஸ்லீம்கள் நிற்கல. முஸ்லீம்கள் பள்ளியை கெட்ட போப்பில் ஆக கூட வேலை செஞ்சது சிங்கள மக்கள். சிங்கள மக்கள் நின்று அசிஸ்ட் பண்ணினாங்க அந்தந்த ஏரியாவில் பள்ளி கேட்ட. இன்னமும் ஹாமதுருமா சிலர் செல்றாங்க பள்ளியை கதன்னே கெட்ட வேலை கரண்டது නෑනේ හොඳ නෙවෙන්නේ ආගම කියලා දෙනවා ධර්මය කියලා දෙනවා අපිට තේරෙන්නේ නැහැ මේ මොකද ඉන්නේ. இதே போய் அமைச்சர்மார் கவர்மெண்டோட பேசினா பிரசிடென்ட்டே கேட்குறானாம் ඒක ඇත්ත නේගොල්ලන් කියන එක. හයි පල්ලි උත්තර. හයි අදන්නේ. மிச்சம் தேவன இந்த தமுல்ல மஸ்ஜித் இஷ்யூ வார நேரம் 2010 நான் வளமையாக அவருக்கு கால் பண்ணோம் 5:55 5:30 மணி 5:55 டைம் தான் முடிச்சு நிற்பாரு. எடுத்து நான் சொன்னேன் இன்றைக்கு தேர்ஸ்டே நாளை ஃப்ரைடே 11:30 சார் ஒரு டிமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று வருவது தமுல்ல பள்ளிக்கு. இந்த தமுல்ல பள்ளியில் அந்த தமுல்ல மக்கள் இல்லை இட்ஸ் அ டிரான்சிட் பாயிண்ட். எல்லா ஊர்லேருந்து வர மக்கள் சரியாக ஜும்மாவுடைய நேரம் வரப்போ அங்கே தான் வருவாங்க. 750 பேர் ஜும்மாவுக்கு வருவாங்க. அதனால நீங்கள் இந்த இடத்த பாதுகாக்கணும் ஜனாதிபதின்ற முறையில் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ன்ற முறையில் இந்த டிமான்ஸ்ட்ரேஷன் அமெரிக்கான டைமுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு சொன்ன டெலிஃபோன். அப்போ எனக்கு சொல்லுவார் ஓய் தம்சல වැඩේම පල්ලි ආදන එක. ඒක අවුරුද්දක් පරණයි. නාසන ජනාධිපතිතුමාට වරදින්නෙත් උතන තමයි. ඔබතුමා කියන එක අහන්නේ නැහැ. ඔබතුමා හැමදාම මේ වගේ ක්‍රියාදාමයක් ගන්න ඔබතුමාගේ අමාත්‍යවරයෙක් උතන ඉන්නවනේ ජනක බණ්ඩාර දෙන්නකෝ. එයානේ දිස්ත්‍රික් නායකයා. එතුමාගෙන් කතා කරලා අහන්න මේ පල්ලිය කොච්චර කල් තියනවද. சொன்ன சரிக்கு டேஷ் பண்ணார். நானும் ஃபோனை டேஷ் பண்ணிட்டேன். அன்றைக்கு தான் நான் இந்த ரெசிக்னேஷன் அனுப்பினேன். உங்களுடைய 4 மாதம் தான் கவுன்சிலுக்கு எலெக்ட் ஆகினேன். ரெசிக்னேஷன் அனுப்பி எனக்கு அதை கூட சில முஸ்லீம்ஸ் வேறு மாதிரி பேசுவாங்க. அது சொல்லி தான் இப்போவே சொல்லி போடுறாங்க. எங்களோட சமுதாயம் அப்படித்தானே நல்லதை செய்கிறத செய்ய விடவே மாட்டான். அவன் செய்ய மாட்டான். They keep criticizing only. They don't give an encouragement. It's very, very bad to talk about it, but still, my feelings I must tell you because I see these things in the Facebook also sometimes. Resignation கொடுத்தாச்சு, press conference வச்சாச்சு. உடனே ஜனகைக்கு நான் கால் பண்ணி பேசும்போது ஜனக சொல்லுவா எனக்கு அசாத் மற்ற ஃபோன் ரிங் ஆகுது நீ வச்சிடாத லைனை கொஞ்சம் அப்படியே லைனில் இருங்க. நாங்கள் 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். லைனில் பிரசிடென்ட் தான் வராது. ஜனක මොකද වාක්‍යයේදී අසාත මේක අවුරුදු 8ක් කියන්නේ. ඉතින් අපෝ මං බොරු කිව්වේ. මගේ අප්පච්චිගේ කාලේ ඉඳලා ඔය පල්ලියේ තියෙනවනේ සරතන. තමුසේ පල්ලිය ගිහලා විසි කරන ඔය ඉන්න லைன் අඩියර මරුව ජනකෙකින්. ජනක එඩිද සිරිසුනා සර් පල්ලිය විසි කරන්න මට නම් බෑ. ඔබතුමා පුළුවන් නම් මුස්ලිම් ජනතාව පළාතේ ඉන්න මුස්ලිම් ජනතාව එක්කන් ඇවිල්ලා කතා කරලා ඕක කරගන්නේன்னு சொன்னா. அண்டேருந்து ஜனக்கையோடையும் இப்போ இது அனுராதபுரில் ஸ்டார்ட் பண்ணி தம்புள்ளைக்கு வந்து இப்படி முழு சிலோனுக்கும் போச்சு. இப்போ வேறொரு யாரும் ஜனாதிபதியோ பிரைம் மினிஸ்டர் நாட்டில் போல முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த நேரம் எல்லாத்தையும் கூப்பிடுறது தாதாரோட கோமோ அந்த ஆணையை அழைப்பிச்சு பேச்சுவார்த்தை பண்ணி அடுத்த இன்சிடென்ட் நடக்காம பார்த்து கொண்ட அரசாங்கங்கள் தான் அந்த நேரம் இருந்துச்சு. எனக்கு நல்ல நினைவு சினிமா பண்டான கவர்மெண்ட்ல கூட என்ன சார் ஒரு இன்சிடென்ட் நடந்தா அவங்க ரைட் ராங் ஒன்று வேலை அவங்க மார்க்கமே தெரியா அவ கால் பண்ணுவான் அலாவி මොකද මේ ප්‍රශ්නේ කොයි පැත්තද හරි ඉවර එද ඒ තා හරින්ද අයිතා සට්ටමවද අන්න අලාවි කිව්වා මේක තමයිද ගේම් ක්ලෝස් அப்படி நடந்து கொண்டாங்க ஜனாதிபதிமார் பிரைம் மினிஸ்டர்மார் இந்த நாட்டில். ஜேஆர் ஜெயவர்தன ஃபார் தட் மேட்டர் பிரேமதாஸ் முஸ்லீம் இஷ்யூ வந்து அடுத்த ஜும்மால பெரிய ஒரு அநியாயம் நடக்க போகுது. பெரிய அழிவே நடக்க போகுது. உடனே வியாழக்கிழமை பிரேமதாசையும் ஃபௌசியும் மோத்துக்கு பார்த்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படிக்கு கோவம். ஆனால் அந்த ஃபௌசியை இன்வைட் பண்ணி பிரசிடென்ஷியல் செக்ரட்டரியில் நானும் இருந்தேன். மீட்டிங்கை வச்சுட்டு ஒரு புதிய பஸ் ஒன்று அழைப்பிச்சு எங்களை எல்லாம் ஏற்றி ரூப் வாங்கி பேசலி பிரசிடென்ட்டோட நாங்கள் பேசினோம். இதெல்லாம் செட்டில் ஆகின்னு மக்களுக்கு செல்லுங்க வெள்ளிக்கிழமை ஜும்மால் ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு சொல்ல சொன்னாங்க. அதை நாங்கள் செஞ்சோம். அப்படித்தான் நாட்டில் இந்த தலைவர் மாறலாம். ஆனால் இன்று கம்யூனலாகவே தான் பார்த்து எங்க முஸ்லீம்கள் கன்சென்ட்ரேட் பண்ணிக்கிற ஏரியாஸ் எங்கெங்க இருக்குது அதெல்லாம் உடச்சி தரமட்டம் பண்ணி அவங்கள மைனாரிட்டியாக மாற்றணும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த அரசாங்கம் எல்லாம். இப்ப காணி விற்கிற ஒரு அரசாங்கம் இது.
කාණි කාටේල கோட்டாபேகி பிரைவேட் காணி ஆகிரும் கவர்மெண்ட் காணி ஆகிரும் இப்ப ஜபீரே காதர் சென்ட்ரல் தியேட்டர் அவர்டா UDA 100 years lease நின்ற சிறுகு தியேட்டர்ல இருக்கிற புட்டு கிட்ட எல்லாம் அடிச்சு போட்டு ஃபுல்லா டிமோலிஷன் நடக்குது நாங்கிட்ட போகல பார்க்கலாம் நான் நேரம் அடிச்சேன் ஜபீர மகனுக்கு இம்தியாஸ்க்கு அடிச்சு கேட்டேன் இம்தியாஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இது that don't talk about it man நான் சரி கோர்ட்ஸுக்கு போங்க go and get a restraining order or injunction on the matter go to against that no we don't want to fight the government this is the national dilemma we are not ready to fight for our rights no we can never be like this இப்ப இதுதான் இந்தியால பேசினான் அரெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு இப்ப இது இந்தியா இதே நாளை போகல அரெஸ்ட் பண்ணாலும் அது பிரச்சனை இல்லை